அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பர் வந்து பார்க்குறோம். இன்றைக்கி என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, மணிப்பூருடைய நியூ கவர்னர் சஜஸ்ட் யூஸ் ஆஃப் என்எஸ்ஏ இன் மணிப்பூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்எஸ்ஏ அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகேங்களா, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 1980 தான் அந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்திருக்கும். ஆக்சுவலி இது ஆர்டிகல் 22க்கு கீழே வரக்கூடிய ஒரு சட்டம். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு கீழே தான் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். ஸோ இந்த ஆக்டோடைய சிறப்பம்சங்கள் பார்த்தோம்னா ரெண்டே விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டு கீழே ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 12 மாதம் வரைக்கும் அவர் வந்து நம்ம ஜெயிலில் வச்சிருக்க முடியும். எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லாமல், எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்லாமல் அவங்கள 12 மாதம் வரைக்கும் ஜெயிலில் வச்சிருக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா, அவர் மேலே எதற்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லாமே ஒரு 10 நாட்களுக்கு வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தடுத்து என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தோம்னா, தமிழகத்தில் இந்த பிளாஸ்டிக் பயன்பாடை பற்றி ஒரு சிறப்பான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேட்டா போடுறதுக்கு யூஸ் ஆகும், என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக. ஸோ என்ன மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அப்படிங்கிறத டிசம்பர் 2021 கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கு முன்னாடியே பார்த்தோம்னா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கப்ப தமிழகத்தில் இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்குகள் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டுச்சு. அதற்கப்புறமா தான் நமக்கு மீண்டும் மஞ்சப்பை திட்டம் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தோம்னா 190 மஞ்சப்பை வெண்டிங் மிஷின்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அதாவது அந்த மிஷினில் பார்த்தோம்னா நமக்கு மஞ்சப்பை அப்படிங்கிறது வரும். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் எவ்வளோ சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2515 டன்களுக்கு இந்த ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்குகளை இது பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 2021க்கும் 22க்கும் 23க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையே பார்க்க முடியுது. நம்மளால எவ்வளோ லட்சம் டன்கள் நமக்கு பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 3 லட்சத்திலிருந்து 7 லட்சமாக உயர்ந்திருக்கு. ஓகே, ரைட். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தமிழக அரசாங்கம் விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்சஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வருஷம் பொங்கல் டைம்ல பார்த்தோம்னா இந்த பாரதியார் அவார்டு, ஓகேங்களா, மகாகவி பாரதியார் அவார்டு, அண்ணா அவார்டு, அந்த பெரியார் அவார்டு, இந்த மாதிரி நிறைய விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்படும். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தந்தை பெரியார் அவார்டு அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா விடுதலை ராஜேந்திரன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளருக்கு கொடுக்க போறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ரவிக்குமார் அவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் அவார்டு அப்படிங்கிறது வழங்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விருதுகளை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன யாருக்கு என்ன விருதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? தமிழ் பேப்பர்லையும் இருந்துச்சு, நம்ம தமிழ் பேப்பர் பார்க்குறச்சு அதை பார்ப்போம். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா இந்த இடத்துல கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னா, நமக்கு அந்தமான் நிக்கோபார் இருக்கு இல்லையா, அதோட சதர்ன் மோஸ்ட் டிப்பில் நம்மளுடைய அரசாங்கம் வந்து ஒரு ப்ராஜெக்டை பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்தியா இருக்குது அப்படின்னா இங்கே அந்தமான் நிக்கோபார் இருக்குது. இதனுடைய இந்த சதர்ன் மோஸ்ட் டிப்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா? கிட்டத்தட்ட 72,000 கோடி செலவில் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம அரசாங்கம் பண்ண போறாங்க. என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அப்படிங்கிறது வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏர்போர்ட், ஒரு பவர் பிளான்ட், அடுத்ததாக பார்த்தோம்னா டவுன்ஷிப் ஒன்று வரப்போகுது. ஸோ அந்த இடத்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு உலக அளவில் வர்த்தகம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த வழியாக தான் அதிகமாக போகுது. ஓகேங்களா? இப்படி தான் போகும். ஸோ அப்படி இருக்கப்ப இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் வந்து நிப்பாட்டி கண்டெய்னர்ஸை மாற்றிக்கிறது, இந்த மாதிரியான சேவைகளை புரிவாங்க. சரியா? ஸோ அதற்காக ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பு, ஸோ அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்காக ஒரு டவுன்ஷிப்பு, அப்போ அவங்களுக்கு கரண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பவர் பிளான்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் அப்படிங்கிறதையும் நமக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்திய அரசாங்கம் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா க்ரூயிஸ் டெர்மினல் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றின அப்டேட் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. க்ரூயிஸ் டெர்மினல் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ க்ரூயிஸ் டெர்மினல் அப்படின்னா இந்த சுற்றுலாவுக்காக கப்பல்களில் போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான கப்பல்கள் தான் க்ரூயிஸ் கப்பல். எக்ஸாம்பிளுக்கு டைட்டானிக் சொல்லலாம், க்ரூயிஸ் கப்பல். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி க்ரூயிஸ் டெர்மினல் அப்படிங்கிறது ஒன்று வரப்போகுது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா டூரிசமை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை இந்திய அரசாங்கம் நிக்கோபார் ப்ராஜெக்டோட ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷிப் பிரேக்கிங் யார்டு அப்படிங்கிறது வரப்போகுது. கப்பல்களை உடைக்கும் தளம் அப்படிங்கிறதும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே மறுபடியும் பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த ப்ராஜெக்டை செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அனிட்கோ அப்படிங்கிற அமைப்பு. இந்த ஷார்ட் ஃபார்மை
வச்சு மட்டுமே நமக்கு கொஸ்டினாக கேட்கலாம். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்காங்க. சரியா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இஸ்ரோ சமீபத்தில் இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற மிஷனை வந்து அனுப்பியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷனில் பார்த்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னொரு அந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன் அப்படிங்கிறது PSLV C60 வச்சு அனுப்பியிருப்பாங்க. ஸோ இதில் PSLVயோட 4th ஸ்டேஜ் PS4 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கிட்டத்தட்ட 24 சேட்டலைட்ஸ் வந்து வச்சு அனுப்பியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பேலோடு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிராப்ஸ் அப்படிங்கிற பேலோட். ஓகேங்களா. ஸோ இந்த கிராப்ஸ் அப்படிங்கிற பேலோட் நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா காம்பேக்ட் ரிசர்ச் மாடியூல் ஃபார் ஆர்பிட்டால் பிளான்ட் ஸ்டடிஸ். அதாவது விண்வெளியில் மனிதர்களே வந்து வாழ்றது கஷ்டமாக இருக்கும், அந்த இடத்துல ஒரு பயிரை ஒரு செடியை நம்ம வளர்க்க முடியுமா அப்படிங்கிறத பிளான் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அது என்ன பயிர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய தட்டைப்பயிர் இருக்கு இல்லையா, தட்டைப்பயிர் தான் அனுப்பியிருப்பாங்க. அந்த தட்டைப்பயிர் வந்து செடியாக வந்துருச்சு அப்படிங்கிற செய்தியை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு, அந்த பயிர் நமக்கு ஸ்ப்ரவுட் ஆகி வரும் இல்லையா, சின்ன சின்ன இலைகளாக வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின விஷயத்தை தான் இந்த ஆர்டிக்கிளில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, வேறு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சமீபத்தில் இந்தியாவோட ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவோட ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 25.17% இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 25.17% இந்தியாவோட ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் இருக்குது. இதில் ஃபாரஸ்ட் கவர் மட்டும் பார்த்தோம்னா 21.76% இருக்குது. அடுத்தது ட்ரீ கவர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 3.41% இருக்கிறதாக நமக்கு இந்த அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1445 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இந்தியாவுடைய இந்த வனப்பகுதி அப்படிங்கிறது உயர்ந்து இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 என்ன சொல்லியிருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது 33% இருக்கணும், அதுதான் அவங்க செட் பண்ண லிமிட்டு. இப்போ நம்ம எவ்வளோ வந்திருக்கோம்னா 25.17% வந்திருக்கும். சரிங்களா. ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் இந்த ஆர்டிக்கிளில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. வேற என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்த ஆர்டிக்கிளில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரியான முக்கியமான பகுதிகளில் நமக்கு ஃபாரஸ்ட் கவர் கம்மியாயிட்டே வருது. வெஸ்டர்ன் காட்ஸ், நீலகிரி ஃபாரஸ்ட், அடுத்தது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், இதெல்லாமே கம்மியாயிட்டே வரதா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் கவர் வந்து 1445 ஸ்கொயர் கிலோமீட்டர் உயர்ந்திருந்தாலுமே முக்கியமான ஏரியாஸில் கம்மியாயிட்டே வருது. இந்தியன் கவர்மெண்ட் அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லா எக்கோசிஸ்டமே இந்த மரங்கள் வளர்க்கறதுக்கு உகந்ததாக இருக்காது. ஓகேங்களா. பொதுவாகவே நமக்கு ஒரு கண்ணோட்டம் என்ன இருக்குது, இந்த கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம மரங்களை வளர்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்க தான் செய்யுது இல்லையா. ஆனால் மரங்களை வளர்க்குறது அப்படிங்கிறது அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மரங்களை வளர்க்கணும். சும்மா எல்லா மரங்களையும் வளர்க்க முடியாது. அந்த சூழலுக்கு ஏற்படையாத அந்த ஒரு மரங்களை வளர்க்குறப்ப அந்த மரத்தினால எந்த ஒரு பயனுமே இருக்காது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வளர்க்கக்கூடிய மரங்கள் அப்படிங்கிறது நேட்டிவ் ஸ்பீசிஸாக இருக்கணும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மரங்களை கொண்டு வந்து இங்கே வளர்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது சமீபத்தில் ரொம்ப கம்மியாயிட்டே வந்துச்சு. கிட்டத்தட்ட 85 ஒரு டாலர் அதனுடைய மதிப்பு 85 ரூபாயாக மாறி இருக்கிறத நம்ம சமீபத்தில் பார்த்துருந்தோம். ஸோ அது என்ன மாதிரியான காரணங்கள்னால அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டில் நமக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் அதிகமாகும், டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் கம்மியாகும் இல்லையா. அதே தான் இங்கேயும் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் நம்ம கரன்சியோடைய டிமாண்டை பொறுத்து தான் அந்த ரூபாய்க்கு டாலருக்கு நிகரான அந்த ரூபாய் மதிப்பு அப்படிங்கிறது ஏற்ற இறக்கம் அடையும். ஓகேங்களா. ஸோ டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அதான் கொடுத்துருக்காங்க. a currency depreciates against a foreign currency when the demand for it drops அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய மதிப்பு, நம்மளுடைய பணத்தினுடைய தேவை, ரூபாயின் தேவை அப்படிங்கிறது கம்மியாகிறப்ப நம்மளுடைய பணத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறதுமே கம்மியாகும். நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு எப்போ உயரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கரன்சி தேவைப்படுது, டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுடைய கரன்சியோட வேல்யூ அதிகமாகும். ஸோ நம்ம கரன்சிக்குன்னு ஒரு டிமாண்ட் அதிகமாகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம டாலருக்கு நிகரான அந்த ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது இப்போ 85 ரூபாயில் இருக்குது. நம்ம கரன்சியோட டிமாண்ட் அதிகமாகிறப்ப அது 70 ரூபா 60 ரூபா அப்படின்னு சொல்லி கம்மியாகும். சரிங்களா. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கிளில் நமக்கு சொல்ல வராங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய கரன்சியோட டிமாண்டை பொறுத்து தான் எல்லாமே மாறுது. அதே மாதிரி முக்கியமான ஃபேக்டர் என்ன, நிறைய டிட்டர்மினன்ஸ் இருக்குது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். டிட்டர்மினன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், லார்ஜ் பப்ளிக் டெப்ட், குளோபல்
பாலிடிக்ஸ், ஸ்பெக்குலேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து டிட்டர்மைன் பண்ணும். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி. ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி வந்து நமக்கு ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, பேங்க் ரேட்டு, ஸ்டாச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டும் இருக்கு. ஒரு ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி ரொம்ப டைட்டன்ட் பாலிசியா இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரிக்டரா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கரன்சியோடைய வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி ரொம்ப லூஸ்லி பேக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரன்சியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல் நமக்கு சொல்ல வராங்க. ஸோ ரூபாயினுடைய மதிப்பு கம்மியாகிறதுக்கு வேற என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எக்கனாமியில் இருக்கக்கூடிய ஹை இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது எக்ஸ்போர்ட் அதிகமாக நம்ம பண்றது இல்லை, ஓகேங்களா, அதிகமாக இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்ஃப்ளேஷனு, நம்ம பண்ணக்கூடிய இறக்குமதிகள், இந்த மாதிரியான காரணங்கள்னாலையும் நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் கம்மியாகுது. இதனாலேயும் கூட நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் இந்தியாவுடைய அந்த ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சமீபத்தில் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது நோ டிடென்ஷன் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு இப்போ 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ இதை மத்திய அரசாங்கம் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதற்கான காரணத்தை தான் இந்த இடத்துல ஒரு 2 முக்கியமான காரணத்தை சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் வகுப்புலையும் சரி 8ஆம் வகுப்புலையும் சரி எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. அந்த எக்ஸாமில் அந்த மாணவர் பாஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த வகுப்புக்கு 6ஆம் வகுப்புக்கோ இல்லை 9ஆம் வகுப்புக்கோ போக முடியும். ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா 5ஆம் வகுப்பில் தான் படிக்கணும், இல்லை 8ஆம் வகுப்புனா 8ஆம் வகுப்பில் தான் படிக்கணும். சரிங்களா? ஸோ இதை ஆல்ரெடி நமக்கு 2019 ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அமெண்ட் பண்ணப்பே கொண்டு வந்திருந்தாங்க. அதற்கான விதிகள் அப்படிங்கிறது இப்போதான் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதன் வகையில் ஏன் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நோ டிடென்ஷன் பாலிசி எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் போடுறதுனால அரசு பள்ளிகளில் பெரிய அளவில் டீச்சிங் அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது, பெரிய அளவில் தேர்வுகள் அப்படிங்கிறது நடத்த மாட்டேங்கிறாங்க, பெரிய அளவில் பார்த்தோம்னா மாணவர்களோட இன்ட்ராக்ஷனே ஆசிரியர்கள் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை என்ன சொல்கிறாங்க, நோ டிடென்ஷன் பிகேம் நோ டெஸ்டிங் அண்ட் இன் மெனி ஸ்கூல்ஸ் நோ டீச்சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் பாஸ் போகிறனால என்ன ஆகுது, டெஸ்ட்டே இல்லாமல் போச்சு. டெஸ்ட்டே இல்லாதனால என்னாச்சு, எஜுகேஷனே டீச்சிங்கே இல்லாமல் போச்சு. சரிங்களா? அதான் நோ டிடென்ஷன் பிகேம் நோ டீச்சிங், நோ டீச்சிங் பிகேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நோ டெஸ்டிங் பிகேம் நோ டீச்சிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி ஏசர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா? பிரதம் அப்படிங்கிற என்ஜிஓ ஏசர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட், ஆனுவல் ஸ்கூல் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 5ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய 42% மாணவர்கள் மட்டும்தான் 2ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பாடங்களை அவங்களால படிக்க முடியுது, அங்க இருக்கக்கூடிய கணிதங்களை போட முடியுது. ஸோ ஒரு 5ஆம் வகுப்பு மாணவர்னால 2ஆம் வகுப்பு மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களை படிக்க முடியல. அதே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 14 வயசு பையனால ஒரு 2ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய 5ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய மாணவர்கள் பண்ணக்கூடிய கணிதங்கள் அந்த மேக்ஸ் எல்லாம் கூட பண்ண தெரியல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்கு ஒரு காரணமாக இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு காரணங்களை எல்லாம் சுட்டி காட்டி தான் ஆல் பாஸ் அப்படிங்கிற நடைமுறையை ரத்து பண்றோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற நடைமுறை கண்டினியூ ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தமிழகத்துல கம்மியா தான் இருக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எண்ணும் எழுத்தும் திட்டம், இந்த மாதிரி இல்லம் தேடி கல்வி போன்ற திட்டங்கள் மூலமா நம்ம அந்த ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, அந்த ஆரம்ப கால எழுத்தறிவு எண்ணறிவு அப்படிங்கிறத நம்ம மாணவர்களுக்கு கொடுத்துட்டு தான் வரோம் தொடர்ச்சியா. அதனால நம்ம பள்ளிகளில் அந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸ்ல நிறைய முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு டைம் நல்லா படிச்சு பாருங்க. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.